போகி பண்டிகை சொர்க்கவாசல் திறந்தனால அண்ணே நம்ம மாரிகோட்டை ஒரு கட்டு நீங்க 20 ரூபாய். எந்த கோயிலுக்கு போறோம்? கையேந்தி பெருமா கோயில் அங்க ஆசிபாளையத்துல ரொம்ப பழமையான கோயில், நல்ல புராதனமான கோயில். ராமாயணம்லாம் இங்கே தான் நடந்தது. சொர்க்கவாசல் வந்து இதுதான் சொர்க்கவாசல். என்னடா சொல்றீங்க? சொர்க்கம் பக்கத்தில் நம்ம மனிதர்கள் அதனால சொர்க்கத்துல இருந்து வெளியே வர நம்ம எல்லாரும் காசு தேடுறாங்க. சல்லடை போட்டு சலிச்சு எடுத்து போயிருப்பாங்க. பாருங்க கோயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் செம்மையா இருக்கு. எங்க அம்மா கோயிலுக்கு வந்து உப்புமா கேக்குது. குண்டியில நம்ம தெரியாம விழுந்துட்டோம்னா நம்ம சாமிக்கே சொந்தமாயிருவோம். ஹோட்டல் கடை டேஸ்ட் செம்மையா இருக்கு. ஃபெஸ்டிவல்னால பொம்மை கடைலாம் போட்டிருக்காங்க, செம்ம கிராண்டா இருக்கு. ஒரு திருப்பதிக்கு வந்த ஒரு ஃபீல். வாங்கிட்டோம், செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. கிளம்பலாமா? நீ இன்னும் போலையா? எங்கிட்டா போறது? பஸ் கூட காசு இல்ல. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பொங்கலுக்கு தானே போடுவேன், ஆனா பொங்கல் வீடியோ தனியா போடவும் இல்ல. இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து போகி பண்டிகை. இன்னைக்கு போட்டு எல்லாத்தையும் கொடுத்தோம். போகின்ற பேர்ல கண்டதை எரிச்சு கார்பன் மோனாக்சைடையும் டை ஆக்சைடையும் காத்துல கலந்து விட்டு பொல்யூஷன் ஏற்படுத்தி விட்டா. அது நம்மளே எதுவும் செய்யறது இல்ல. இன்னைக்கு வந்து சொர்க்கவாசல் திறந்தனால. சொர்க்கையா? அதான் சொர்க்கத்துல சொர்க்கமா? என்னடா சொல்றீங்க? சொர்க்கம் பக்கத்தில் அதனால சரி நீங்க கோயிலுக்கு போலான்ட்டு கோயிலுக்கு தான் ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போய் பெருமா கோயிலுக்கு போய் போயிட்டு வந்தோம். சிறப்பா நல்லா இருந்தது. இந்த வருஷம் போயிட்டு வந்தாங்க. எல்லாரும் போகலாம், நம்ம எல்லாரும் நீங்களும் போவாங்க. எல்லாரும் நம்ம போய் எல்லாரும் நம்ம நல்லா இருக்கணும். கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், நாங்களும் நல்லா இருந்தோம். நீங்களும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும். எங்க அம்மா சொல்லுது சாமி கும்பிட்டுங்க. ஆனா நாளையில இருந்து 3 நாளைக்கு லாக்டவுன், கோயில் எல்லாம் க்ளோஸ் 3 நாளைக்கு. அதான் இன்னைக்கு போறோம்ல. ஆமா ஆமா, நாளைக்கு நம்ம வீட்ல பொங்கல் வச்சு ஜாலியா பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் நம்ம. சரி கிளம்பலாமா? கிளம்பலாம் சன்னே. போகி பண்டிகை என்ன? போகி பண்டிகைனா கண்ணே பழசை எரிச்சு புதுசா வர வைக்கிறதாமா. நாம எதுவுமே எரிக்கிற வேலை எதுவுமே எரிக்கிறதுனா அது வந்து நம்ம சும்மா சொல்றது, பழைய பொருளை அழிக்கணுங்க, அப்படி கிடையாது. நம்ம மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்களெல்லாம் அழிச்சுட்டு புது எண்ணங்களை கொண்டாடுறோம், அதுதான் போகி. ஆனா எல்லாம் காலப்போக்கில் வந்து ட்ரெஸ் எரிக்கணும், பழைய பொருள் எரிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் களை போட்டு கலக்கிட்டாங்க. பழைய காலத்து ஓலைச்சுவடி எல்லாமே போச்சு. நம்மளுடைய தமிழ் வந்து நீ அடிச்சுறே அந்த காலத்துல வந்து போகிங்கிறதுனால வீட்டுல இருக்கிற பழைய ஓலைச்சுவடி எல்லாம் எரிச்சிட்டாங்க. அதனால நிறைய புராதன கவிதைகள் தத்துவம் சரி கிளம்பலாமா? ஓகே. நீ இன்னும் போலையா? எங்கிட்டா போறது? பஸ் கூட காசு இல்ல. இன்னைக்கு வந்து நம்ம காப்பு கட்டுவோம். இல்ல வேப்ப பாருல வாங்கிட்டு ஊர் போட்ட வேலை இன்னைக்கு கனி. நம்ம மாரிகோட்டை ஒரு கட்டு நீங்க 20 ரூபாய். நான் மாரிகோட்டை இது ஒரு கட்டு 20 ரூபாயா? இந்த வேப்பம் கட்டு நான் அங்க வாங்கல, எம்ஜிஆர் கடையில போய் வாங்கின 3 கட்டு 20 ரூபாய். இது என்னது? இதுல வேப்பந்தலை, அப்புறம் இந்த பூவு, இந்த மஞ்சள், இது பேரு தெரிய மாட்டேங்குது. ஆவாரம் பூவு. ஆவாரம் பூவு அநியாயத்துக்கு மாரிகோட்டை ஒரு கட்டு 20 ரூபாய். இப்ப போனேன்னு வச்சுக்கவே சும்மா வேற போட்டு வச்சுட்டு போயிருவாங்க. எப்பயுமே அப்படிதான் தேங்காய் சூற நோம்பி எப்ப போய் குச்சி வாங்கினா ரேட் எச்சாதான் இருக்கும். அடுத்த நாள் போனா குச்சி சும்மா கிடக்கும். அடுத்த நாளுக்கு எதுக்கடா அது யூஸ்? அதனாலதான் சோ இது வந்து இன்னைக்கு டெய்லி இது வந்து இந்த போகி பண்ணனே காப்பு கட்டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம், அது கட்டுறோம் வீட்டுல. கோயிலுக்கு போயிட்டு வந்து நாங்க காப்பு கட்டுவோம். சக்கரவள்ளி கிழங்கு வச்சிருக்கேன், அதை வேவிச்சு நான் தான் சாப்பிடுவீங்க. யாரும் சாப்பிட மாட்டாங்க. அவங்க அப்பா ஒரு பீஸ் கொடுத்தா திம்பாரு, இவங்க திங்கவே மாட்டானுங்க. இப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்து பெருமாள் கோயிலுக்கு இன்னைக்கு சொர்க்கவாசல் அங்க போறோம். அப்பா ரெடியா நிக்கிறாரு. ஓகே போலாம். போதும், 2 போட்டு வாங்கி வச்சிருக்கேன். கொடுத்துட்டீங்களா? போதும். சோ கிளம்பியாச்சு. எந்த கோயிலுக்கு போறோம்? கையேந்தி பெருமா கோயில் அங்க ஆசிபாளையத்துல. போன வருஷம் போனோம் அதே கோயிலா? இங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனோம். அதுக்கு பக்கத்துல இன்னொரு பெருமா கோயில் இருக்குது. அங்க போய் சாமி கும்பிட்டு சொர்க்கவாசல் வழியா வெளியே வந்துருவோம். ஓகே. அது முடிச்சுட்டு முருகன் கோயில், இன்னைக்கு கிருத்திகை முருகன் கோயிலுக்கு போய் அங்கேயும் சாமி கும்பிட்டு வந்துருவோம். மார்க்ஸ் எடுக்காங்க. இன்னொரு மார்க்ஸ் இதே மார்க்ஸ்
மாஸ்க் ஒரு பாக்ஸே வாங்கி வச்சேன், காலி ஆயிடுச்சுன்னு ஒண்ணே ஒண்ணு இருக்குது. மாஸ்க் வெளியில போறப்போ எங்கனாலும் போட்டுட்டு போங்க. கூட்டம் இருக்கோ இல்லையோ கண்டிப்பா போட்டு போகணும். என் அப்பாவோட வந்துருமா? பொங்கல் கரும்பு. ஸோ இந்த இடத்துல எந்த ஃபங்க்ஷனாலுமே இந்த இடத்துல கடை எப்பயுமே இருக்கும் கரெக்டாக. காலையில் தேடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சுவாமி தரிசனம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு அடுத்தபடியாக கோவிலை சுற்றி இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட போயிட்டுருக்கோம். அதான் கூட்டமே நல்லா சிறப்பாக நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. ரீஷினி தேவி. அது என்ன ரீஷினி தேவி? புதுசாக இருக்கு பேர். ரீஷினியா? ரீஷினி தேவி. ரீஷினி தேவி. அம்மா கைப்பக்குவம் போடு வரும். அம்மா கைப்பக்குவம் போன் வச்சிருக்கிறியா? பெரிய போனா? அப்புறம் என்ன போட்டு பார்த்து தெரியுது. சொர்க்கவாசல்லேருந்து இதுதான் சொர்க்கவாசல். போன வருஷம் நம்ம வந்தோம்லம்மா. போன வருஷம் வந்து இந்த கோயில தானே காசு எடுத்த? இதுல எடுத்தா? ஆமா, இந்த கோயில தான். ஆமா, அது இதுல எடுத்தோம். ஆமா. உள்ள பாக்க சங்கடம் பாரு. இங்க பாக்க இங்க வந்து ஃப்ரீயா இருக்கல. இங்க பாத்து இருக்க. எது வீடியோ பிடிச்சி அனுப்பிச்சு விடுங்க. நான் எங்கள் அம்மா ஃபோனில் பார்க்குறேன். சரி, ஓகே. நாளைக்கு பாரு வரும். நாளைக்கே வந்துருமா? ஆமாம். ஸோ இங்கே பாருங்க, எல்லாரும் காசை தேடுறாங்க. மா சல்லடையை போட்டு சலிச்சு எடுத்து போயிருப்பாங்க. மா சொர்க்கவாசலுக்கு வந்தோம். இங்கே நிற்குது, ஆனால் உள்ளே போகாமல். அந்த அக்காவுக்கு கிடைச்சிருச்சா? லக்கு, அந்த அக்காவுக்கு லக்கு. இதுதான் சொர்க்கவாசல். சொர்க்கவாசல்லேருந்து எல்லாம் வெளியில் வராங்க. சொர்க்கத்துக்கு உள்ளதானே போனோம். உள்ள இருந்து வெளியில வரீங்க. அது அவங்க தான் உள்ள போவாங்க, நம்ம மனிதர்கள். அதனால சொர்க்கத்துல இருந்து வெளியே வரோம். நம்ம சொர்க்கவாசல் இருந்து அதான் ரொம்ப நல்லது நமக்கு. பாருங்க, கோயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் செம்மையா இருக்கு. இந்த மாதிரி கட்டடம்லாம் நீங்க எங்க போனாலும் பார்க்கவே முடியாது. ஆமா, பின்ன டிசைன் பாரு, செம்மையா கொடுத்துருக்காங்க. டேய், இதுவும் ஒரு டிசைன் தான்டா அந்த காலத்துலலாம். நார்மல் செங்கல் தான், எல்லாம் காலப்போக்கில் கரைஞ்சிருச்சு. எப்படி காலப்போக்கில் செங்கல் எப்படி கரையும்? அதான் காலப்போக்கு. இங்க பாருங்க, கல்லே வந்து சின்ன சின்ன கல்லு தான். அந்த காலத்துல செங்கல் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. பரவாயில்ல, நம்ம கோயில் வர டைம்ல கூட்டமே இல்லை. ஸோ கொரோனா இஷ்யூ இல்லை. மாஸ்க் போடல, இருந்தாலும் சாமிக்கு அப்பதான் அடையாளம் தெரியும். மாஸ்க் போடலன்னா தான். சரி, அடுத்த கோயிலுக்கா?
நாளைக்கு பொங்கலுக்குனால கரும்பு ஃபுல்லாக வெட்டிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. இவ்வளோ கரும்பு தோட்டம் நல்லா வெட்டி போட்டுட்டு இருக்காங்க. காலையில வந்துருந்தா சாமி பத்திரம் பெருமாள் தூங்குறதுக்கு கதை சாமி கோயிலை பூட்டிட்டாங்க, பெருமாள் ரெஸ்ட் எடுக்க டைம் ஆயிடுச்சு. இன்னும் நீ பூட்டினாலும் நாங்கள் விட மாட்டோம், கும்பிடுவோம். அந்த கோவிலில் ஓமகுண்டத்தில் காசு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த ஓமகுண்டத்தில் வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கிடைச்சிச்சா? லக்கு 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 இருக்கட்டு வச்சிரு. இந்த கோயிலில் பெருமாள் தரிசனம் கொடுக்கறதுனாலும் காணிக்கையாவது கொடுத்துட்டு கை வந்ததுக்கு வந்துட்டு பிரசாதம் வெண்பொங்கல். அது எங்கள் அம்மா கோயிலுக்கு வந்து உப்புமா கேட்குது. பெருமாள் கோயிலில் வெண்பொங்கல் தான் தருவாங்க. சட்னி தொட்டுக்க தருவாங்க. பாருங்க உண்டியல். இந்த உண்டியல நம்ம தெரியாம விழுந்துட்டோம்னா நம்ம சாமிக்கே சொந்தமாயிருவோம். படத்துலலாம் அப்படிதானே காமிக்கிறாங்க. காணிக்கு போடலாம். போன வருஷம் போட்டு போனேன், நல்லா சிறப்பாக இருந்தது. இந்த வருஷம் பெருமாள் போட்டு போனேன். பெருமாள் நம்ம கொஞ்சமாக போட்டாலும் பெருமாள் நம்ம நிறைய போயிடுவோம். நீங்கள் கொடுத்துட்டாரு. இதுவே ஒரு நல்ல சைன் தான். அங்கே ஓமகுண்டத்துலேருந்து ஒரு 10 ரூபா எடுத்துட்டு இங்கே 10 ரூபா கொடுத்துட்றது. அது கொண்டே பீரோல வச்சு அதுதான்டா பெருமாளுக்கு நம்ம 1 ரூபா கொடுத்தோம்னா நம்ம 2 ரூபாய் திருப்பி. ஹோட்டல் கடை டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கோயில் பிரசாதத்தையும் ஹோட்டல் கிடைக்கிறோம். நல்லா இருக்கு. வெண்பொங்கல் அருமையாக. எங்கள் அம்மாலாம் வெண்பொங்கலே செய்யாது. இந்த மாதிரி ஏதோ லக்கில் கிடைச்சதான் உண்டு. வீட்டில் செஞ்சால் திங்க மாட்டாங்க. இப்படி வந்த இடத்துக்கு கிடச்சி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருங்க. வீட்டில் செஞ்சால் அப்புறம் அப்படியே தான் இருக்கும். பரவாயில்ல. பெருமாள் நம்ம வந்து அருள் தரலனால வாரி வாரி வழங்கிட்டாரு. முந்திரிலாம் தந்துட்டாரு. உள்ள இருந்தாலும் அதுதான் கிடைக்கும் கண்டிப்பா. முந்திரிலாம் நல்லா அள்ளி போட்டிருப்பாங்க நாட்டிக்குது நிறைய. ஸோ இதான் சொர்க்க வாசல். பாருங்க கோயிலுக்கு பின்னாடியே வந்துட்டு செம்ம சீனரிஸ். சிறப்பா முடிஞ்சது சாமி. ஆறு போய் எப்படி பாத்துட்டு வரலாம். இந்த ஊர் ஆறு சிறப்பான தரிசனம். இந்த சொர்க்கவாசல் வருஷம் ஒரு நாள் திறப்பாங்களா? ஆமா, வருஷம் ஒரு எடுத்தாங்கண்ணே. அது இந்த நாள் கணக்கு வருஷம் ஒரு எடுத்து திறப்பாங்க. ஓகே ஓகே. அது நம்ம பூந்து வந்தா நோய் நொடி எதுவும் அண்டாது. நல்லா இருக்கு. குடும்பம் நல்லா சிறப்பா நல்லா இருக்கும். அதுக்கு தான் நம்ம வர்றது. ஓகே. அதே கரும்பு வாங்கி போக முடியாதா? ஆமாம், காட்டில் வாங்கி போகலாம். நாளைக்கு வாங்கிக்கலாம். ஓகே. இப்போ அடுத்து வந்து ஒரு முருகன் கோயில் எங்கள் ஊரில் ஃபேமஸான ஆற்று பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் இருக்குது. அங்கே தான் போகிறோம். இந்த இடத்துல பாருங்க ஃபுல்லாக இதுதான் காப்புக்கட்டு, கரும்பு. இது வந்து சந்தை, புதன் சந்தை. புதன்கிழமானா மட்டும் இங்கே சந்தை போடுவாங்க எங்கள் ஊரில். ஸோ இது புதன் சந்தை. அதனால் இன்னைக்கு காலியாக இருக்க இடம். வந்தாச்சு. அதான் ஃபெஸ்டிவல்னால பொம்மை கடைலாம் போட்டிருக்காங்க. டவுன்ல இந்த கோயில் இருக்கிறதுனால பொம்மை கடை. பைனாக்குலர். சரி, சாமி கும்பிட்டு வாங்கி தரேன். இப்போ காட்டி அடிதான் விடுவோம். ஓ, கூட்டமாக இருக்குன்னு மாஸ்க் போட்டாச்சா? வெரி குட் வெரி குட். குழந்தைங்களாம் வர மாட்டேங்கண்ணே. ஊதி போயிடும். செம கூட்டம். இது முருகன் கோவில். இங்கே சைடில் பெருமாள் கோவில் இருக்குது. நாங்கள் முருகன் கோவில் தான் ஃபஸ்ட்டு போக போகிறோம். பெருமாள் இதுக்கும் போகலாம். இன்னைக்கு கிருத்திகை, அதனால் ஸ்பெஷலாக முருகன் கோயிலுக்கும் போகிறோம்.
தண்ணி இங்கே வைங்க. இங்கே பாருங்கள், அடுத்த பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், டெக்கரேஷன் வேறு லெவலில் இருக்குது. டெக்கரேஷன் இல்லை, இது சாமி அந்த இது கன்ஸ்ட்ரக்ஷனே அந்த மாதிரி தான். செம்ம கிராண்டாக இருக்குது. ஒரு திருப்பதிக்கு வந்த ஒரு ஃபீல். ஸோ இந்த கோயில் அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. ஸோ வாங்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், வாங்கியாச்சு. ஒரு லட்டு, புளி சோறு, அப்புறம் இது என்ன சோறு? பருப்பு சோறா? அம்மாவை சப்ஸ்கிரைபர் கேட்ச் பண்ணிட்டாங்க. நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம்ல, நம்ம வீடியோ காத்தால தான் பார்த்தா அப்படியே பார்த்து சரி அம்மா கைக்கு வந்துருக்காங்க. இப்போ நம்ம கூட பிள்ளைங்க வந்து பேசுறாங்க. ஆசை வீட்டுக்கு வரதுக்கு பயமா இருந்தா எதுக்கு பயந்துக்கிறீங்க, வாங்க அப்படின்னு. கோயிலுக்கு வந்து நல்லா தரிசனம் நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பாடு கொடுத்தாங்க, வாங்கிட்டோம். கேலண்டரும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டாலம்மா இந்த மாதிரி டோக்கன் கொடுத்து கேலண்டர் கொடுத்தாங்க, வாங்கிட்டோம். அது பெருமா ரொம்ப சந்தோஷம். ஏங்க நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃபி வீடியோ, செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. A few moments later. சிறப்பா நல்லா சாமி கும்பிட்டு போன இடத்துல சாப்பாடு ஒரு கோயிலுக்கு போனோம், வெண்போல் கொடுத்தா சாப்பிட்டோம். ரெண்டாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு வந்தோம். மூணாவது பெருமாள் கோயிலுக்கு வரும்போதே சோறுலாம் கொடுத்தா சாப்பிட முடியல, லட்டு எல்லாம் வேண்டாம். எனக்கு காலந்து பாருங்க, பெருமாளே வீட்டுக்கு வந்துரு. இன்னைக்கு சொர்க்க வசதி தரனால பெருமாளே வீட்டுக்கு வந்துட்டாரு. பயங்கர சந்தோஷமா இருக்குது. அந்த சாமி அப்படியே எடுத்து போட்டாங்களாம சொன்னாங்க, கொடுத்தாங்க. இங்க பாருங்களேன், போன வருஷம் 1 காசு கிடைச்சது, இந்த வருஷம் எனக்கு 3 காசு கிடைச்சது. எனக்கு 2 கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா, பயங்கர சந்தோஷமா இருக்குது. சூப்பர், சிறப்பான தரிசனம். சிறப்பான தரிசனம். நல்லா சாமி நல்லா கும்பிட்டோம். காசு கிடைச்சது, அன்னதானம் கிடைச்சது. நம்ம வீட்டுக்கு பெருமாளே வந்துட்டாரு. அதான் தங்கத்துல பூட்டின மாதிரி பெருமாள் கும்பிடுவோம். காப்பு கட்டணும், இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், கட்டணும். சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கட்டிக்கலாம். ஓகே, கொஞ்சம் உட்காந்து அப்படி கட்டணும். 2 hours later. என்னமா பண்ணிட்டு இருக்க? கிழங்கு வைக்கணும். டீ அடுப்பு வச்சுட்டேன். சரி சக்கரை வைக்கலான்ட்டு கிழங்கு வச்சுக்கேன். கிழங்கு கழுவிட்டு இருக்கேன். எவ்வளோக்கு வாங்க? 1 கிலோ 20 ரூபா. 20 ரூபா தானே? பரவாயில்ல. பரவாயில்ல. இந்த வருஷம் அது கம்மியாக இருக்குது. ஏன்னா 30 ரூபாய்க்கு 30 ரூபா 40 ரூபாய்க்கு விற்கும். இந்த வருஷம் 20 ரூபா தான் வேலை பார்க்கலாம். வெந்ததுக்கு அப்புறம் தெரியும் இனிக்குதா இல்லையானு. அது வேணும், உண்மைதான். இந்த மாதிரி இந்த கிழங்கு இனிக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். உங்க ஊர்ல சக்கரவள்ளி கிழங்குலாம் எவ்வளவுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே கிழங்கு சுத்தமா கழுவிட்டேன். உள்ள வந்து நான் ஒரு நல்லா வேகிறதுனால ஒரு 1.5 சொம்பு ஒரு சொம்பு தண்ணி வச்சிருக்கிறேன். பெரிய சொம்பு 1 சொம்பு தண்ணி வச்சிருக்கிறேன். நல்லா மூடி வச்சு கப்பு பாப்பா எவ்வளோ ஒரு 10 நிமிஷம் வெந்துடும் நினைக்கிறேன். பாப்பா ஏன்னா நம்ம இதை வந்து நீங்க மெயினா ஆவில வைங்க. நம்ம இட்லி செடிக்குள்ள போட்டு இல்லை குக்கருக்குள்ள போட்டு வேக வச்சோம்னா, தண்ணி ஊற்றி வச்சோம்னா சல்லுன்னு இருக்கும், டேஸ்ட் கிடைக்காது. அதனால நம்ம இட்லி வேகிற மாதிரி நீங்க ஆவில வேவிச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்மையா டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் இந்த கிழங்கு வேணா அப்படிதான் வைப்பேன். குச்சி கிழங்கு வேணா நம்ம தண்ணி ஊற்றி வேவிக்கலாம் குக்கர்ல வச்சு. இதை மூடி வச்சுக்கிறேன். டீ இறக்கிட்டு தூக்கி விட்டு அடுப்பு வைக்கிறேன். டீ ஆயிடுச்சு, இறக்கிட்டு தப்பி அடுப்பு வச்சுக்கிறேன். எல்லாருமே காப்பு கட்டு வந்து எல்லாம் காலையில கட்டுவாங்க. டீ வச்சு குடிச்சாச்சு. இப்போ வந்து சரி காப்பு கட்டிடலாம், பொழுது போயிடுச்சு. இப்போ காப்பு கட்டிட்டு இருக்கிறோம். கிழங்கு ஒரு அடுப்பு வச்சு கிழங்கு இருக்குது. கிழங்கு வரல இதை ரெடி பண்ணிடலாம். இதெல்லாம் கட்டிடலாம். இப்போ சரி நல்லா எடுத்துட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் பிடிச்சிடணும். 3 பல்லா வச்சு 3 இதை வச்சுக்கலாம். ஆல்ரெடி அதான் 3 கட்டு இருக்குல்ல. 2 வச்சுக்கலாமா? வண்டிக்கெல்லாம் வைக்கணுமேடா. சரி, வண்டியில என்ன ஒரு நாள் கூட இருக்காது. இன்னைக்கு நைட்டு தான் போகும். எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கணும். ஜன்னல் கொஞ்சம் வைக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்க ஊர்ல உங்க வீட்டுல வைப்பீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து அவ்வளவுக்கு யாரும் இந்த மாதிரி சம்பிரதாயத்தெல்லாம் ஃபாலோ பண்றதில்ல. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம ஊர்ல ஃபாலோ பண்றாங்க. அதுதான் ஒரு இடத்துல வச்சேன், ஒன்று வச்சாச்சு. இங்க இதுக்கு கொஞ்சம் கட்டிக்கலாம். சங்கராந்தி மாலை தாண்டி வீட்டுக்கு வர முடியாது. அதுக்கோசம் தான் ஆசையிலே கட்டி வச்சிருக்காங்க. இங்க கட்டியாச்சு. இங்க அடுத்தது வந்து மேலாம் வைக்கணும். அடுத்து மேலே வைக்க போறேன். சாமி கிட்ட ஒன்று வச்சாச்சு. எதுக்குமா வைக்கிறோம்? இது கண்டிப்பா வச்சாகணுமா? கண்டிப்பா வச்சாகணும். இது என்ன காரணம்னா
சங்கராடி வந்து வீடு வீடா பாக்குமாமா. அதுல ஒரு சாங்கியத்துக்கு வந்து இந்த காப்பு கட்டுறது, இந்த மொச்சக்கொட்டை வச்சு வைக்கிறது இல்ல, மொச்சக்காய், பூசணிக்காய், சக்கரை வைக்கிறாங்க, இதெல்லாம் வேவிச்சு சாமி வீடு வைப்பாங்க. அது ஒரு பாரம்பரியமா சொல்ல தெரியல, அது வழக்கமா வர்றது. அது அப்படியே தெரிஞ்சு இது நம்ம ஊர்ல மட்டும் தான் வைப்பாங்க. இல்லங்க அப்படின்னு இருக்காது கண்ணு. நீ வேணா பாரு, நம்ம ஊர்னா இங்க கோயம்புத்தூர், நம்ம நமக்கு ஈரோடு, சேலம் இந்த சரௌண்டிங்ல மட்டும் தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சென்னை பக்கம் வைக்க மாட்டாங்களா? அதான் தெரியல எனக்கு வைப்பாங்களான்னு. யாராவது அங்க எல்லாம் தமிழ் வைப்பாங்க எல்லா பக்கமும். ஆனா ஊர்ல இருக்கிற எல்லா வேப்ப மரமும் இந்நேரம் மொட்டையாவே இருக்கும். ஃபுல்லா மொட்டை அடிச்சிருப்பாங்க எல்லா வேப்ப மரத்துக்கும். இங்க சொருவணும், சொருவ முடியாது. அந்த திடீர்னு கொஞ்சம் இங்க கட்டி வைக்கணும். இங்க எப்படி சொல்லுவேன்? ஆமா வேற இங்க நான் கட்ட போறேன். கட்டி சொல்லு. துளா கொட்டி இதாயிருச்சு. அதான் சக்கரை கிழங்கு ஆயிருச்சா? ஆயிடுச்சு கண்ணு, வேற வெந்துச்சு. இதெல்லாம் நான் சாமிக்கு வச்சு படைக்க போறியா? படைக்கிறதுல சாமி கிட்ட ஒன்று வச்சு நம்ம சாப்பிடலாம். நல்லா வந்துச்சு கொள்ள. இது ஸ்வீட் கிழங்கு தானே? ஓகே. ஒன்று வந்து நம்ம சாப்பிடாதே எச்சப்படாத ஒன்று சாமி கிட்ட எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிடலாம். அப்புறம் அந்த மொச்சை கொட்டை செஞ்சியா? சாமி கிட்ட எடுத்து சாப்பிட போறேன். வைக்கிறோம். அது இன்னைக்கு எத்தி கூடாது, நாளைக்கு பழத்தைங்களா திங்க. மொச்சை கொட்டை செய்யலையா? மொச்சை கொட்டை செய்யலையா? மொச்சக்கொட்டை வந்து கத்துல குழம்பு வச்சது எடுத்து வச்சேன். அது வந்து தண்ணி ஊற்றிக்காது எடுத்து வச்சக்காட்டி வைக்க கூட எனக்கு ஒரு மனசுக்குள்ள வேண்டாம். சக்கரை மட்டும் வச்சுக்கோ, குளிச்சுட்டு செய்யறது எடுத்து வச்சாதான் சாமி வைக்கிறதுக்கு ஒரு மனசு திருப்தியா இருக்கும். அது மேலே கொண்டு வைக்கணும் வாங்க. அதே கீழே எல்லாம் வச்சு முடிச்சுட்டேன். இப்போ மேலே கொண்டு வச்சுட்டுருக்கேன். மேலேயும் வைக்கணும்ல, அதெல்லாம் மேலே வச்சுட்டு இருக்கிறேன். வீடு ஃபுல்லா வைக்க வேண்டியதுதான். இல்லை அவ்வளோதான், இங்கே வச்சுட்டோம்னா அந்த பாத்திரத்தில் போய் ஒரு இடத்துக்கு வச்சுட்டு வந்துடும். குப்பையும் போட்டுட்டு கூட்டையும் விடுது எங்க அம்மா. எடுத்து வச்சேன் மாட்டி அந்த தலையில கொண்டு இப்போ ரொம்ப குப்பையா இருக்குது. அது ரெண்டாவது ஒரு வாட்டி போட்டுறேன். கிழங்கு நல்லா வந்துருச்சு. ஒரு கிழங்கு எடுத்து இப்போ என்ன சாமிக்கு வச்சுட்டு அப்புறம் அதுக்கு மேலே அப்புறம் எல்லாம் சாப்பிட்றது கேட்டாங்க. சாமிக்கு வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். ஒரு பீஸ் எடுத்து சாமி கொண்டு வச்சிடறேன். இதுக்கு கத்தா காய் கடை பார்க்க முடியாது. இந்த மாவு கறக்க சொல்லிச்சுங்க. எதுனாலும் நம்ம வேவிச்சு வச்சோம்னா ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறோம். அப்போ எப்பயுமே ஒரு டம்ளர் தண்ணியை செம்பு டம்ளர் வச்சுருங்க. அதனால நான் தண்ணி வைக்கிறேன். தண்ணி இருக்குது. இப்போ கிழங்கு மட்டும் சாமி எதுக்கா சாமி வந்து சாப்பிடுறேன். கல்யாணம் சாப்பிடு, நாம சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறோம்ல. சாமி ஒரு மனசுக்கு வந்து தண்ணி தான் வடிக்கும். அதனால கிழங்கு வச்சிருக்கேன். சாப்பிடாரமா தண்ணி கொண்டாடுறதா? சாப்பிடாரமா தண்ணி கொண்டாடுறதா? இப்ப நீங்க எங்கேயாவது விருந்துக்கு போற தண்ணி தூக்கிட போற, கோயில சாப்பிட்டீங்களா தண்ணி தூக்கிட்டு போய் சாப்பிட்டேன். பயந்து தண்ணி குடிச்சுக்கலாம். அந்த மாதிரிதான் அதான் நான் வச்சுட்டேன். சொல்ற மாதிரி நீங்க வந்து போய்க்கு பண்ணீங்க. நீங்க காலையில இருந்து நாங்க எங்க போனோம் வந்தோம், என்னென்ன வேலை செஞ்சோம், இதெல்லாம் தான் இந்த வீடியோ முழுசா நாங்க எடுத்துறோம் காட்டி இருக்கிறோம். இந்த வீடியோ வந்து நீங்க முழுசா பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்க என்ன பண்றீங்க, அம்மா கையில சர்ப்ரைஸ் பண்றீங்க. டாடா பாய் see you. நாளைக்கு வந்து பொங்கல், நாளைக்கு வந்து பொங்கல் வைக்கிறது, இந்த கோலம் போடுறது, இதெல்லாம் நாளைக்கு வீடியோ நாங்க வீடியோ எடுப்போம். அது மறுநாள் போடுறோம். அதை நீங்க முழுசா பாருங்க.